என்னது? லக்ஷ்மி தான் உன்னை காப்பாத்தினாளா? Are you sure? லக்ஷ்மி இறந்து போயிட்டான்னு எல்லாருமே நம்புறாங்க. லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கா. லக்ஷ்மி வேற எங்கேயோ இல்ல, உங்க பக்கத்துல தான் இருக்கா. அந்த பொண்ணு பார்க்க லக்ஷ்மி மாதிரி தான் இருந்தா. ஃபேஸை என்னால் கிளியராக பார்க்க முடியல. ஆனால் ஃபேஸ் மட்டும் லக்ஷ்மி மாதிரி தான் தெரிஞ்சது. லக்ஷ்மி வேற எங்கேயோ இல்ல, உங்க பக்கத்துல தான் இருக்கா. அவ இருக்காங்கிறத நிரூபிக்கிற ஒரு நாள் வரும். நீங்க தேங்க்ஸ் சொல்றதா இருந்தா அந்த பொண்ணுக்கு தான் சொல்லணும். அவர் இப்போ உயிரோடு இருக்காருன்னா அந்த பொண்ணு தான் காரணம். எந்த பொண்ணு டாக்டர்? மித்ராவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பொண்ணு தான் சொல்றேன். உன்னை காப்பாத்தினது யாரு? லக்ஷ்மி. என்னாச்சு பெரியமா? எதை நினைச்சு இவ்வளோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? மித்ரா சொன்னதை நீ கேட்டல்ல? அவனை காப்பாத்தின பொண்ணு லக்ஷ்மி மாதிரி தான் இருந்தான்னு சொல்றான். அவருக்கு மறுபடியும் கண்டமா? எங்களுக்கு கல்யாணம் நடந்து 13 மாசம் வரைக்கும் தானே கண்டம்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ திரும்பவும் கண்டம்னு சொல்றாங்களே. என்னமோடா என்ன நடந்தாலும் அன்னைக்கு சிவன் கோவில்ல மித்ரா கையால பண்ண அந்த ஹோமத்தால தான் மித்ரா இன்னைக்கு கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கான். இல்லனா மித்ராவோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? கடவுளே, அவரோட வாழ்க்கையிலையும் ஜாதகத்திலையும் ஏன் நீ இப்படி எல்லாம் விளையாடுற? நல்லாதான் இருக்கேனா? நீங்க நம்ம வீட்ல தானப்பா இருக்கணும். ஹாஸ்பிடல்ல எதுக்கு படுத்திருக்கீங்க? வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்கி, நான் சொல்றத கேளு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவ்வளோதான். டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம், சரியா? இல்லப்பா, நம்ம உடனே கிளம்பி போயிடலாம்ப்பா. மாம், என்னை பார்த்து லக்கி ரொம்ப பயப்படுறா. இவளை கூட்டிட்டு போங்க. லக்கி, அப்பா கொன்னு ஆகலமா, நீ வா, நான் சொல்றேன். உட்காரு. லக்கி, அழக்கூடாதுமா. அழாதம்மா, அப்பாவுக்கு ஒண்ணு ஆகல. ஏதாவது ஆயிருந்தா என்னால எவ்வளவு தைரியமா இருக்க முடியுமா? உன்னை விட அதிகமா நான் அழுதிருப்பேன். இங்க பாரு, நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன். நீ அழக்கூடாது. நிஜமாவே அப்பாக்கு எதுவும் ஆகலல்ல? நம்ம கூடவே வீட்டுக்கு வந்துருவார்ல? வந்துருவாருமா. நிஜமாவே அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலடா. சாயந்தரம் நீயும் அப்பாவும் ஜாலியா விளையாடலாம். ப்ரோ, என்ன ப்ரோ, உங்க அப்பா நல்லா தான் இருக்காரு. நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? எனக்கு எல்லாமே என் அப்பா தான். அவரை ஒரு நிமிஷம் பார்க்கலனாலும் நான் அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அவர் இப்படி இருந்தா எனக்கு கவலையா இருக்காதா? அவருக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இரு. பாருங்க பாட்டி. என்னம்மா? நாளைக்கு ஃபாதர்ஸ் டே இல்லையா? நான் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நான் அப்பா கூட பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கே அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ஓகேன்னு சொல்லுங்க பாட்டி. அப்பாவை இன்னைக்கே நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம் பாட்டி. அவர் வயசுல பெரியவர், கல்யாண விஷயத்தை தானே கேட்டாரு. உண்மையை சொல்லு, உன் மனசுல லக்ஷ்மி இல்ல? நீ லக்ஷ்மிய விரும்பலையா? அம்மா, இந்த டாபிக்கை இதோட விட்டுருங்க. சரிப்பா, உங்ககிட்ட இந்த டாபிக்கை பத்தி பேச மாட்டேன். ஆனா லக்ஷ்மி கிட்ட கண்டிப்பா இதை பத்தி பேசுவேன். அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்.
அம்மா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அர்ஜுன், என்ன காரியம் பண்ண? கோபம் இருக்கல, அதுக்காக இப்படி காயப்படுத்துற மாதிரிலாம் இருக்க கூடாதுப்பா. ஐயோ அர்ஜுன், என்ன ஆச்சு? என்னங்க இது? எப்படி இவ்ளோ பெரிய அடிபட்டது? அது தெரியாம பட்டுருச்சு லக்ஷ்மி. செல்லமையா, நீங்க இதை புடிங்க, நான் இப்பவே வரேன். என்னங்க அர்ஜுன் இது? சின்ன பசங்க மாதிரி இப்படி காயப்படுத்திப்பீங்களா? கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கலாம்ல. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க அம்மா எப்படி துடிச்சு போயிடுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? நிறைய ரத்தம் போயிடுச்சு. நான் போய் உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அர்ஜுன், இதுக்காகத்தான்ப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். வாழ்க்கையோட துணைங்கிறது நீ செய்யற பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கிறது மட்டும் இல்ல, உனக்கு ஆபத்துன்னா கூட இருக்கிறது, உனக்கு ஏதாவதுன்னா கவலைப்படுறதுக்கு, உன் கூட எல்லாத்துலயும் அன்பா இருக்கிறதுக்கு ஒரு துணை தேவை. பாத்தீல, உன் கையில ஒரு சின்ன காயம் பட்டதும் லக்ஷ்மி எப்படி துடிச்சு போயிட்டான்னு, அவ எப்படி பதறி போயிட்டா. நம்மள மதிக்கிறவங்க, நமக்காக எப்பவும் துடிக்கிறவங்க வீட்டுக்கு வெளியில இருக்க மாட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. மனசுக்கு நெருக்கமானவங்க தான் அப்படி நடந்துக்குவாங்க. வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறவங்க தான் நீ நல்லா இருக்கும் போதும் கஷ்டத்துல இருக்கும் போதும் உன் கூட இருப்பாங்க. உன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. ஒரு தடவை யோசிச்சு பாருப்பா.